கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கம்பெனிஸ் ஆன் தி பேசிஸ் ஆஃப் நேஷனாலிட்டி. ஸோ தேசிய இனத்தின் அடிப்படையில் எப்படி பிரிக்கலாம்னா டொமஸ்டிக் கம்பெனி, ஃபாரின் கம்பெனி, மல்டிநேஷனல் கம்பெனின்னு பிரிக்கலாம். ஸோ டொமஸ்டிக் கம்பெனி அந்த உள்நாட்டு நிறுவனம். A company which cannot be termed as foreign company under the provision of the Companies Act should be regarded as a domestic company. அதாவது ஒரு நிறுவனம் அயல்நாட்டு நிறுவனமாக ஒரு கம்பெனி வந்து ஃபாரின் கம்பெனியா இல்லாம இந்தியாவில், அதாவது டொமஸ்டிக் கம்பெனி நம்ம நாட்டுக்குள்ளார உள்நாட்டினுடைய நிறுவன சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட நிறுவனம் தான் என்ன சொல்லுவோம், டொமஸ்டிக் கம்பெனி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ ரெண்டாவது ஃபாரின் கம்பெனி. ஸோ ஃபாரின் கம்பெனினா ஃபாரின்ல வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை தான் வந்து ஃபாரின் கம்பெனின்னு சொல்லுவோம். பாருங்க, a foreign company means a company which is incorporated in a country outside India. வெளிநாட்டில் இந்தியாவுக்கு அடுத்து, ஸோ வெளிநாட்டில் வந்து அண்டர் தி லா ஆஃப் தி கண்ட்ரி. ஸோ வெளிநாட்டினுடைய அந்த நிறுவன சட்டத்தின்படி பதிவு செய்யக்கூடியது தான் வந்து என்ன சொல்லணும்னா ஃபாரின் கம்பெனின்னு சொல்கிறோம். ஸோ இந்தியாவில் வந்து பதிவு செய்யப்படாது, அதுதான் வந்து ஃபாரின் கம்பெனின்னு சொல்கிறோம். ஆஃப்டர் தி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் தி பிஸ்னஸ் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணிட்டாங்க. த ஃபாலோவிங் டாக்குமெண்ட் மஸ்ட் பி ஃபில்டு வித் தி ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ் வித்தின் 30 days ஃப்ரம் தி டேட் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். ஸோ ஃபாரின் கம்பெனி, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் இந்தியாவில் வந்து கம்பெனி வந்து தொடங்குறாங்க, அமைக்கிறாங்க அப்படிங்கிற சுச்சுவேஷனில் ஸோ ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் வந்து கட்டாயம் வந்து சமர்ப்பிக்கணும் ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸில். அதாவது வித்தின் 30 நாளுக்குள்ளார சமர்ப்பிக்கணும். சரிங்களா? ஸோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். A certified copy of the charter or status under which the company is incorporated or the memorandum and articles of the company translated into English. ஸோ அப்போ என்ன சொல்கிறான், அதாவது அந்த நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த சர்டிஃபிகேட்ஸ் அதனுடைய காப்பி. சரிங்களா? சர்டிஃபிகேட் காப்பி ஆஃப் தி சார்ட்டர், அதான் சாசனத்தினுடைய சான்றிதழ் நகல். தென் அதுக்கப்புறம் இன்கார்பரேட் பண்ணாங்க இல்லையா, ஸோ அந்த கூட்டுருவாக்கம் பண்ணாங்க இல்லையா, அதனுடைய சான்றிதழ். தென் அமைப்பு முறையீடு மற்றும் அந்த மெமரண்டம் அண்ட் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அந்த மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் இருக்கு இல்லைங்களா, அமைப்பு முறையீடு செயல்முறையீடு இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து என்ன டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கணும், இங்கிலீஷில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி சப்மிட் பண்ணணும். சரிங்களா? இது யாரு, ஃபாரின் கம்பெனி வந்து இந்தியாவில் ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸில் 30 நாளுக்குள்ள, அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணலேருந்து 30 நாளுக்குள்ள வந்து சமர்ப்பிக்கணும். சரிங்களா? ரெண்டாவது, the full address of registered office of the company. அந்த நிறுவனத்தினுடைய பதிவு, the full address of the registered office of the company. அந்த நிறுவனத்தினுடைய பதிவு அலுவலகம், ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணி காமிக்கணும். தென் a list of directors and secretary of the company. அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ் யாரு, செக்ரட்டரிஸ் யாரு அப்படிங்கிறத அதில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். தென் the name and address of any person resident of India who is authorized to accept on behalf of the company service of legal process and any notice served on the company. ஸோ என்ன சொல்கிறாங்க, இந்தியாவினுடைய the name and address of any person resident of India who is authorized to accept on behalf of the company service of legal process any notice served on the company. இந்தியாவில் யார் அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க, சரிங்களா, அந்த தலைமை வியாபாரம் எங்கே இருக்குது, தென் நிறுவனத்தினுடைய அந்த செயல்பாடுக்கு ஒப்புதல் வழங்கி இந்திய குடிமகனின் பெயர், இந்தியாவில் வந்து நம்ம தொடங்கணும் இல்லைங்களா, ஸோ அந்த யார் செயல்பட வைக்கிறாங்க இந்தியாவில், அந்த இந்திய குடிமகனின் பெயர் மற்றும் முகவரி இது வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் the full address of the company, principal place of the business. ஸோ அந்த இந்தியாவில் அதனுடைய தலைமை அலுவலகம் எங்கே இருக்குது, அதனுடைய முகவரி இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கோம். சரிங்களா? தென் நெக்ஸ்ட்டு மல்டிநேஷனல் கம்பெனிஸ். மல்டிநேஷனல் கம்பெனிஸ்னால் நமக்கு தெரியும், அதாவது பன்னாட்டு வணிகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அதை தான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா மல்டிநேஷனல் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லுவோம், பன்னாட்டு நிறுவனங்கள். A multinational company MNC is huge industrial organization which எதை சொல்ல வராங்க பாருங்க, operates in more than one country. அதாவது என்ன சொல்லுவாங்க, இதன் செயல்பாடு வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட நாடுகளில் வந்து இருக்கக்கூடியதா என்னன்னு சொல்லுவோம், ஒன்றுக்கு மேற்பட்ட நாடுகள் இருக்கு, மோர் தென் ஒன் கண்ட்ரி, ஒன்றுக்கு மேற்பட்ட நாடுகள் இருக்கக்கூடியதா என்ன சொல்லுவோம், எம்என்சின்னு சொல்லுவோம். தென் கேரிஸ் அவுட் ப்ரொடக்ஷன், மார்க்கெட்டிங் அண்ட் ரிசர்ச் ஆக்டிவிட்டிஸ் ஆன் இன்டர்நேஷனல் ஸ்கேல் இன் தோஸ் ஆக்டிவிட்டிஸ். ஸோ இதில் இருக்கக்கூடிய அதனுடைய உற்பத்தி, ப்ரொடக்ஷன், மார்க்கெட்டிங் அந்த சந்தை மற்றும் ரிசர்ச் ஆக்டிவிட்டிஸ் அந்த ஆராய்ச்சி போன்றவைகள் என்ன உலக அளவில் ஆக்டிவிட்டிஸ் ஆன் இன்டர்நேஷனல் ஸ்கேல் தோஸ் ஆக்டிவிட்டி. ஸோ உலக அளவில் நடைபெறக்கூடியதான் வந்து என்ன சொல்லுவோம்னா எம்என்சின்னு சொல்லுவோம். சரிங்களா? தென் 6
டு மேக்ஸிமைஸ் ப்ராஃபிட்ஸ் வேர்ல்டு ஓவர். 6னா என்ன? ஸோ எதை சொல்ல வராங்க? தனது லாபத்தை உலகத்தின் பல்வேறு நாடுகளிலிருந்து ஈட்டுது. சீக்ஸ் டு மேக்ஸிமைஸ் ப்ராஃபிட்ஸ். ஸோ அதனுடைய ப்ராஃபிட் எங்க? பல்வேறு எங்கெங்கெல்லாம் அதனுடைய எம்என்சி கம்பெனி இருக்கோ அங்கிருந்தெல்லாம் லாபத்தை வந்து சம்பாதிக்குது. உலகத்தினுடைய பல்வேறு நாடுகளிலிருந்து சம்பாதிக்குது. சரிங்களா? A domestic company or a foreign company can be, ஸோ டொமஸ்டிக் கம்பெனியாக இருந்தாலும் சரி, ஃபாரினில் ஆரம்பிச்சாங்கன்னா அதையும் வந்து நம்ம எம்என்சின்னு தான் சொல்லுவோம். சரிங்களா? நம்ம நாட்டில் இந்தியாவில் ஆரம்பிச்சு ஃபாரின் கம்பெனியில் போய் நம்ம பிரான்ச் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அதையும் என்னன்னு சொல்லுவோம்? எம்என்சின்னு தான் சொல்லுவோம். அதே மாதிரி ஃபாரின்காரன் வந்து இங்கே நம்ம இந்தியாவில் தொடங்கினாலும் அதையும் என்ன சொல்லுவோம்? எம்என்சின்னு தான் சொல்லுவோம். சரிங்களா? இது நெக்ஸ்ட் பாருங்க, அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லிக்க பாருங்க. மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷன், நோக்கியா கார்பரேஷன், நெஸ்லே, கோகோகோலா, இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் மிஷின், பெப்சிகோ, சோனி கார்பரேஷன். ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் எம்என்சி. நெக்ஸ்ட் பாருங்க, மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் எதை சொல்லுவோம் அப்படின்னா, அமைப்பு முறையீடு. அதாவது ஒரு கம்பெனியை ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அந்த கம்பெனியை ஆரம்பிக்கும் போது டெஃபினட்டாக நம்ம என்ன கிரியேட் பண்ணணும், ஒரு டாக்குமெண்ட். அதாவது என்னன்னா மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லுது. அதாவது அமைப்பு முறையீடு, அந்த நிறுவனம் எப்படி அமைக்க போகிறோம், எதை நோக்கி போகுது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து அதனுடைய நேம் என்ன அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இந்த மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன்ல வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் என்னன்னு பார்க்கலாம். மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன், MOA அப்படின்னு சொல்லுவாங்க. ஈஸியாக legal document prepared in the formation and registration process of a limited liability company to define its relationship with shareholders. ஸோ அமைப்பு முறையீடு என்பது இது இந்த கம்பெனியை வந்து ஆரம்பிக்கும் போது கட்டாயம் இது வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். சரிங்களா? ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து யார் யார் அப்படிங்கிறத இதில் வந்து மென்ஷன் பண்ணி, தென் இட் ரிவீல்ஸ் வாட் பவர்ஸ் இட் ஹேஸ் அண்ட் வாட் ஆக்டிவிட்டீஸ் தி கம்பெனி இஸ் பர்மிட்டட் டு அண்டர்டேக். என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற விஷயம் இதில் வந்து சொல்லியிருக்கோம். சரிங்களா? ஸோ அப்படின்னா என்ன சொல்ல வரான்? ஸோ இந்த கம்பெனியில் அந்த இந்த டாக்குமெண்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா கம்பெனியுடைய பேர் என்ன, தென் இதனுடைய பிளேஸ் எங்கே இருக்குது, இதனுடைய அப்ஜெக்டிவ் என்ன, இதனுடைய லைபிலிட்டி என்ன, இதில் எவ்வளோ கேபிட்டல் வந்து போட போகிறோம் அப்படிங்கிற விஷயம் மட்டும்தான் இந்த மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷனில் வந்து சொல்லியிருக்கும். சரிங்களா? எனி ஆக்ட் ஆஃப் தி கம்பெனி அவுட் சைட் த ஸ்கோப் அவுட்லைன் இன் இட்ஸ் மெமரண்டம் இஸ் said to be ultra virus and is not binding on it. ஸோ இதில் என்ன அல்ட்ரா வைரஸ்னு என்ன சொல்கிறோம்? இந்த அமைப்பு முறையீட்டில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதன்படி மட்டும்தான் அந்த கம்பெனி செயல்படும். சரிங்களா? அதே மாதிரி அல்ட்ரா வைரஸ், ஸோ அதை வரம்பு மீறி வந்து செயல்படக்கூடாது. சரிங்களா? செயல் மீறி ஈடுபட்டால் அதை வந்து அல்ட்ரா வைரஸ்னு சொல்லுவோம். ஸோ என்ன ஆக்ட் படி செயல்படுதோ, நம்ம மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷனில் என்ன சொல்லியிருக்கோமோ அதன்படி தான் செயல்படணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன சொன்னோமோ அதுக்கு மாறுதலாக வரம்பு மீறி செயல்பட்டதான் வந்து அல்ட்ரா வைரஸ்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இட் இஸ் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் தி கம்பெனி இன் இட்ஸ் ரிலேஷன் டு தி அவுட் சைடு வேர்ல்டு. அப்போ இட் இஸ் எ பப்ளிக் டாக்குமெண்ட் அண்ட் எனி பர்சன் டீலிங் வித் தி company is presumed to have sufficient knowledge of it. It is primary document of a company. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆவணம் வந்து நிறுவனத்தை வந்து கட்டுப்படுத்தாது. அதாவது இந்த ஆவணம் வந்து ஸோ அந்த கம்பெனியினுடைய ஹோல் டீலிங், அதாவது அந்த கம்பெனியை பற்றிய முழு விவரமும் வந்து இதில் யாராவது வந்து சப்போஸ் சைன் பண்ணுறாங்க, அதாவது வியாபாரம் வந்து ரிலேஷன்ஷிப் ஏற்படுத்தி அந்த கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க அப்படிங்கிற சுச்சுவேஷனில், ஸோ இந்த மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷனில் என்ன இருக்குது அப்படிங்கிற முழு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணுறது பெட்டர். சரிங்களா? ஸோ மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் என்ன சொல்ல வராங்க? ஸோ MOA அப்படிங்கிறது ஒவ்வொரு கம்பெனிலையும் வந்து டெஃபினட்டாக வந்து இந்த டாக்குமெண்ட் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷனில் என்ன இருக்குன்னா அந்த கம்பெனியுடைய பேர் என்ன, எங்கே இருக்குது, அதனுடைய அப்ஜெக்டிவ் என்ன, அதனுடைய லைபிலிட்டி என்ன, எவ்வளோ கேபிட்டல் இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் இந்த மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷனில் சொல்லியிருக்கோம். சரிங்களா? அதை இதில் என்ன இருக்கோ அதன்படி தான் செயல்படணும். அதுக்கு வரம்பு மீறி செயல்பட்டால் அதை தான் என்ன சொல்கிறோம்? அல்ட்ரா வைரஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதன்படி செயல்படாது, அதை செயல்பட்டால் அதை அல்ட்ரா வைரஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இந்த கம்பெனியில் யாராவது ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டாங்க அப்படின்னா, ஏதாவது கம்பெனியில் வந்து சேரணும் அப்படின்னு, அதாவது ஷேர் ஹோல்டர் ஆகணும் அப்படின்னா, ஸோ அந்த கம்பெனியினுடைய மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் வந்து தெளிவாக படிச்சுக்கிறது நல்லது. சரிங்களா? தென் நெக்ஸ்ட் இதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, நேம் கிளாஸ், சிச்சுவேஷன் கிளாஸ், அப்ஜெக்டிவ் கிளாஸ், லைபிலிட்டி கிளாஸ், கேபிட்டல் கிளாஸ், அசோசியேஷன் கிளாஸ் அப்படின்றது இருக்குது. சரிங்களா? சரி பார்க்கலாம் வாங்க. நேம் கிளாஸ். ஸோ நேம் கிளாஸ்னா என்ன? தி நேம் கிளாஸ் requires to state the legal and recognized name of the company. ஸோ அந்த கம்பெனியினுடைய
நேம் என்ன அப்படிங்கிறது வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். சரிங்களா? the company name is allowed to be registered if it does not bear any similarities with the name of an existing companies only. அதாவது இந்த கம்பெனியில் கம்பெனியுடைய நேம் கொடுக்கப்பட்டிருக்கும், அதே மாதிரி வேறொரு கம்பெனியுடைய பேர் சரிங்களா ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிற நேமா வந்து இருக்கக்கூடாது. சரிங்களா? ரெண்டாவது சுச்சுவேஷன் கிளாஸ் எங்கே அமைஞ்சிருக்கு. The register office class requires to show the physical location of the register office of the company. கம்பெனி எங்கே இருக்குது அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணிக்கணும். It requires to keep all the companies registered in the office. The register office should be established prior to commencing business activities. ஸோ தொழில் முன்னாடி அந்த எங்கே அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற சுச்சுவேஷன் எங்கே இருக்குது அப்படிங்கிறது சொல்லிவிட்டுருக்கணும். மூணாவது அப்ஜெக்டிவ் கிளாஸ். ஸோ அப்ஜெக்டிவ் எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். The objective class requires to summarize the main objectives for establishing the company with reference to the requirements for shareholding and use of financial resources. சரிங்களா? ஸோ இந்த அமைப்பு முறையீட்டில் அந்த ஷேர் ஹோல்டர்னுடைய சரிங்களா அந்த ஷேர் ஹோல்டர்னுடைய பங்குதாரருடைய தேவை மற்றும் நிதி ஆதாரத்தை பயன்படுத்தி குறித்து இதில் வந்து ஷேர் ஹோல்டரும் ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸும் இருக்கு இல்லைங்க பார்த்தீங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பங்குதாரனுடைய தேவையும் அந்த நிதி ஆதாரத்தை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிற விஷயத்தை வந்து அப்ஜெக்டிவ்ல வந்து சொல்லியிருப்பாங்க. தென் it requires to state the ancillary objectives, that is those objectives that are required to facilitate the achievement of the main objective. ஸோ இதில் என்ன அந்த கம்பெனியோட மெயின் அப்ஜெக்டிவ்னோ அதை மெயினாக அடையணும் அப்படிங்கிறது அதனுடைய நோக்கம். The objective should be free of any provisions or declarations that contravene laws or public good. சரிங்களா? ஸோ அதன் நோக்கங்கள் நிறுவனத்தை சட்டத்தை மீறியோ அல்லது பொது நலத்துக்கு எதிராகவோ இருக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ அது என்ன சொல்லியிருக்காங்களோ அதன்படி செயல்படணும். இதுதான் வந்து அப்ஜெக்டிவ் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா லைபிலிட்டி கிளாஸ். ஸோ லைபிலிட்டி கிளாஸ் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பொறுப்பு குறித்த உட்பிரிவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லைபிலிட்டி கிளாஸ் அப்படின்னா the liability class requires to state the extent or to which shareholders of the company are liable to the debt obligations of the company in the event of the company dissolving. There are companies limited by shares and limited by guarantee. அதாவது லைபிலிட்டி கிளாஸ் அப்படின்னு என்ன சொன்னால் அந்த பொறுப்பு இருக்குது பார்த்தீங்களா அதில் இருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸ். ஸோ பொறுப்பு குறித்த உட்பிரிவு தான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா லைபிலிட்டி கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா பொறுப்பு நிறுவனமாக இருக்கும்போது அதாவது சப்போஸ் அது வந்து டிசால்வ் பண்ணும்போது கலைப்பிற்குள்ளாகும் பொழுது அந்த நிறுவனத்துடைய சொத்துக்கள் அந்த நிறுவனத்தினுடைய நிதி சார்ந்த பொறுப்பை தீர்க்க இல்லாத நிலையில் ஒவ்வொருவரும் எவ்வளோ கொடுக்குறதா வந்து உத்தரவாதம் கொடுக்குறோம் இல்லைங்களா? ஸோ அந்த தொகை வந்து இதில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கும். சரிங்களா? சப்போஸ் வந்து டிசொல்யூஷன் பண்ணுறோம் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு ஷேர் ஹோல்டரும் நாம் வந்து எவ்வளோ கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது வந்து இந்த மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷனில் வந்து சொல்லியிருக்கோம். சரிங்களா? டிசால்வ் பண்ணும்போது ஒவ்வொருத்தரும் நாங்கள் எவ்வளோ வந்து கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற விஷயம் வந்து இதில் வந்து சொல்லியிருக்கோம். சரிங்களா? தென் நிறுவனத்துடைய பங்குதாரனுடைய பொறுப்பு பங்குகளை வைத்துள்ள அளவும் கலைப்பின் பொழுது தருகின்ற தொகையும் இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ தேர் ஆர் கம்பெனிஸ் லிமிடெட் பை ஷேர்ஸ் அண்ட் லிமிடெட் பை கேரண்டி. ஸோ ஒவ்வொருத்தரும் நம்ம எவ்வளோ கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற விஷயம் இந்த லைபிலிட்டி கிளாஸில் வந்து சொல்லியிருக்கோம். தென் கேபிட்டல் கிளாஸ்னு எவ்வளோ சொல்கிறோம் அப்படின்னா எவ்வளோ முதல் போட்டிருக்கோம் அப்படிங்கிற விஷயம் வந்து சொல்லியிருக்கோம். கேபிட்டல் கிளாஸ். The capital class requires to state the company's authorized share capital, the different categories of shares and the nominal value, the minimum value as per share of the shares. So it is also required to list the company's assets under this class. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா முதல் அப்படிங்கிறது அந்த நிறுவனத்தினுடைய அங்கீகரிக்கப்பட்ட பங்கு முதல் எவ்வளவு, பங்குடைய வகை என்ன, அதனுடைய பெயரளவு என்ன அப்படிங்கிற விஷயத்தை வந்து இதில் வந்து சொல்லியிருக்கோம். சரியா? அதே மாதிரி நிறுவனத்துடைய சொத்துக்கள் பற்றியும் இதில் வந்து கம்பெனியினுடைய அசட்ஸ் எவ்வளோ இருக்குன்றது பற்றியும் இது வந்து சொல்லியிருக்கும். சரியா? ஸோ கேபிட்டல் கிளாஸ் அப்படிங்கிறது இந்த கேபிட்டல் கிளாஸ் ரெக்வயர்ஸ் டு தி ஸ்டேட் கம்பெனிஸ் ஆத்தரைஸ்டு ஷேர் கேபிட்டல் எவ்வளவு, தி கம்பெனி டிஃப்ரெண்ட் கண்டிஸ் ஆஃப் ஷேர்ஸ், நாமினல் வேல்யூ. ஸோ கேபிட்டல் எல்லாம் எவ்வளோ அப்படிங்கிறது வந்து இந்த முதல் குறித்த இந்த விவரத்தில் வந்து சொல்லியிருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் அசோசியேஷன் கிளாஸ். அசோசியேஷன் கிளாஸ் அப்படின்னு என்ன சொல்லணும்னா அந்த அமைப்பு குறித்த உட்பிரிவு. அமைப்பு. சரிங்களா? அசோசியேஷன் அமைப்பு. சரி பாருங்க. தி அசோசியேஷன் கிளாஸ் கன்ஃபர்ம்ஸ் தட் ஷேர் ஹோல்டர்ஸ் பவுண்ட் பை MOA ஆர் வில்லிங்லி அசோசியேட்டிங் அண்ட் ஃபார்மிங் எ கம்பெனி. ஸோ அமைப்பு அப்படின்னா எதை சொல்றாங்க?
அதாவது அதில் இருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து ஒன்றிணைந்து அந்த நிறுவனமாக செயல்படக்கூடிய அந்த விருப்பத்தை தான் வந்து இது வந்து சொல்லுது, இந்த அசோசியேஷன் கிளாஸ் வந்து சொல்லுது. சரிங்களா? இட் இஸ் ரெக்வயர்ட் 7 members டு சைன் ஆன் எம்ஓஏ. அதாவது பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக இருந்தால் 7 பேர் வந்து எம்ஓஏல சைன் பண்ணியிருப்பாங்க. அதாவது அதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் வந்து நாங்கள் இப்படி ரன் பண்ண போகிறோம் அப்படிங்கிற வந்து எத்தனை பேர் இதை வந்து எப்படி நாங்கள் கம்பெனி வந்து விருப்பப்பட்டு செயல்படுத்த போகிறோம் அப்படின்னு பிரைவேட் லிமிடெட் பப்ளிக் கம்பெனியாக இருந்தால் 7 பேர் சைன் பண்ணியிருப்பாங்க. பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாக இருந்தால் 2 பேர் சைன் பண்ணுவாங்க. சரிங்களா? தி சைனிங் மஸ்ட் பி டன் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் விட்னஸ் ஹூ மஸ்ட் ஆல்சோ அப்டேட்